Hello guys, welcome to VJ Technovizard. Today video நம்ம பாத்தீங்கன்னா React.js யூஸ் பண்ணி ஒரு மெயில் ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? உங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ்ங்கற பேஜ் ஆர் ஃபீட்பேக்ங்கற ஒரு பேஜ்ல வந்து யூசர் ஆர் வியூவர் உங்க வெப்சைட்டை யூஸ் பண்றவங்க அல்லது உங்களோட கிளையண்ட் வாட்எவர் யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணனும் இல்ல உங்க ஏதாவது ஒரு டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணனும். உங்க வெப்சைட் மூலமா சென்ட் பண்ணனும்னு நினைச்சாங்கன்னா நீங்க வந்து உங்க வெப்சைட்ல கான்டாக்ட் அஸ்ங்கற ஒரு மெயில் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணி வைங்க. சரிங்களா? அந்த மெயில் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் ஃபீட்பேக் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுனாலும் அந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்புட் ஃபீல்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் அதில் யூசர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி சென்ட்னு கொடுக்குறப்ப அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஆப் ஜிமெயில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜிமெயிலோட ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி நீ என்ன டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து அந்த இன்புட் ஃபீல்ட் பாக்ஸில் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மலாக மெயில் பண்ணுறப்ப எப்படி பண்ணுவோம், ஃப்ரம் டு சப்ஜெக்ட்டு சிசி பிசிசி அண்டு பாடி மெசேஜு கண்டென்ட்டு அதெல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா? இப்போ வந்து அவங்க அந்த வெப்சைட்டில் கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஜிமெயில் ஆப் ஓப்பன் ஆகி அவங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக மெயில் பண்ணுற மாதிரி எல்லா கண்டென்ட்டும் அவங்க என்ன அங்கே கொடுக்குறாங்களோ அந்த கண்டென்ட்லாம் இதில் வந்து பேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? அது எப்படி பண்ணலான்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் டு த கோடிங். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 ஃபைல் தான், index.html, index.js அண்ட் sendmail.jsன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ sendmail.jsல நம்ம கோட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து import react from react இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல் ஷீட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் சென்மெயில் எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் காம்பனண்ட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நவ் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிப்போம். நான் வந்து சிம்பிளாக 2 வேல்யூ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஃபார் நேம் அண்டு ஃபீட்பேக் 2 இன்புட் ஃபீல்ட் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அதை டிக்ளேர் பண்ணிடுறேன். வேல்யூஸை சப்ஜெக்ட் 1 இனிஷியலாக எம்டி வேல்யூ கொடுத்துருக்கேன். பாடி ஓகேங்களா, சப்ஜெக்ட் அண்ட் பாடி 2 கொடுத்துருக்கேன். ஸ்டேட் திஸ் டாட் ஸ்டேட் மூலியமாக சப்ஜெக்ட் அண்ட் பாடின்னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு எம்டிக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, ஸ்டேட்னா என்ன, கிளாஸ்னா என்னன்னு ரியாக்டை பற்றி ஆல்ரெடி எல்லா டாபிக்ஸும் நான் கவர் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்டில் கொடுக்குறேன். React.jsலாம் லேர்ன் பண்ணணும் இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் ரெண்டர் ரிட்டர்ன் div கிளாஸ் ஈக்குவல் டு ஹெட்டிங்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறேன் கைஸ். ப்ரீவியஸ் வீடியோலேயே சைன் அப் ஃபார்ம் லாகின் ஃபார்மில் வந்து பூட்ஸ்ட்ராப்கான லிங்க் எப்படி ஆட் பண்ணுறது, அதோட டேக்ஸ் அண்டு அட்ரிபியூட்ஸ் வேல்யூஸ் எல்லாமே எப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக லாஜிக் மட்டும்தான் இதில் டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். இப்போ ஹெட்டிங் டேக்கில் மெயில் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா inside it இன்னொரு div class create பண்ணுறேன் equal to container. இது வந்து bootstrap. ஒன்ஸ் நான் கிளாஸ் வந்து கண்டெய்னர்னு கொடுத்துட்டேன்னா பூட்ஸ்ட்ராப்பில் கண்டெய்னருக்கு என்ன ஸ்டைல் ஆட் பண்ணமோ அந்த ஸ்டைல் வந்து இதில் ஆட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. mail me div class ரோஸ் அண்ட் காலம்ஸாக நம்ம வந்து நம்மளோட அந்த வெப் பேஜே வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? லைக் சிஎஸ்எஸில் வந்து கிரிட் யூஸ் பண்ணி நம்ம
காலமாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஜஸ்ட் நான் வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறதுனால ரோ அண்டு காலம் எத்தனை காலமாக நான் ஸ்ப்ளிட் பண்ணணுங்கிறத மென்ஷன் பண்ணிட்டா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். அண்டு மொபைல் வித்துக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்சிவாகவும் சேஞ்ச் ஆகிக்கும். ஆஃப்செட் மெட்டோ இது கொஞ்சம் சென்டராக வரதுக்கு, நம்மளோட ப்ரௌசருக்கு சென்டர் பேஜில் சென்டராக அந்த கண்டென்ட்லாம் வரதுக்காக இப்படி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் டேக். இப்போ இதுதான் இம்பார்ட்டண்ட். இன்சைட் தட் ஃபார்ம் டேக் div class equal to form group. Form group LG means larger size. இது உங்களுக்கு ஸ்மால் வேணும்னா நீங்கள் SMனு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இன்சைட் த div டேக்கில் நான் வந்து 2 ஃபீல்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஒன்று நேம், அதாவது சப்ஜெக்ட், அண்ட் இன்னொன்று பாடின்னு. ஸ்கில்ஸ் இந்த கிளாஸ் எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம இப்போ வேலிடேஷன் பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும். கிளாஸ் அண்ட் ஐடி. ஓகே, ஸ்ட்ராங் டேக்குங்கிறது கொஞ்சம் அந்த நேமுங்கிறது பார்த்தீங்கன்னா போல்ட் பண்ணி டார்க்காக காட்டும். Now input field. Input type equal to text, name text தான். அடுத்தது id equal to subject, class equal to form control. இது இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா bootstrap ஸ்டைல் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரெக்யூர்னு கொடுத்துட்டா கண்டிப்பாக அந்த ஃபீல்டை வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? I just remove this. ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பாடி டேக் வந்து க்ரியேட் பண்ணணும். லைக் இதே நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேனே, காப்பி அண்ட் பேஸ்ட் இட் அகைன். ஜஸ்ட் நான் வந்து சப்ஜெக்ட் வந்து பாடின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஃபீட்பேக் ஆர் யுவர் மெசேஜ் வாட் எவர் நீங்கள் இது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு எங்கே சேஞ்ச் பண்ணோம்? கிளாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் இன்புட் டைப். நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக யூசர் சொல்லணும் இல்லைங்களா, அதனால நம்ம டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுத்துப்போம். id equal to body. next class equal to form control. once நான் form control கொடுத்துட்டேன்னா bootstrapல form controlக்குன்னு ஒரு ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது நம்ம கர்சர் அந்த இடத்துல கொண்டு போனால் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறது, அண்டு ஃபர்தராக நம்ம வேல்யூஸ் ஃபில் பண்ணாமல் சப்மிட் பண்ணிட்டனாலும் நம்மளுக்கு வார்னிங் காட்டுறது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ நான் டெக்ஸ்ட் ஏரியாவும் கொடுத்துட்டேன். நான் ஃபைனலாக submit button. Input type equal to submit, value equal to sent, id equal to navigation, class equal to button ப்ரைமரின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப்பில் பட்டன் ப்ரைமரிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் காட்டும். இதே செகண்டரி அண்ட் வேறு நிறைய கலர்ஸும் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன், நம்ம ஓவராலாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் சென்ட் மெயில். இப்போ இதை வந்து index.jsல இம்போர்ட் பண்ணிடணும். இம்போர்ட் சென்ட் மெயில் ஃப்ரம் ./sendmail. ஓகேங்களா? இந்த இடத்துல அந்த காம்பனண்ட்டை கால் பண்ணிடுறேன். காம்பனண்ட் நேமு நான் சென்ட் மெயில் தான் கொடுத்துருக்கேன்.
ஓகே ஓகே, இப்போ எல்லாமே ஓகே. நம்ம வந்து ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைன் பண்ணிட்டோம், ஒரு மெயில் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் சென்டு கிளிக் பண்ணேன்னா நம்மளோட டிஃபால்ட் ஆப் ஓப்பன் பண்ணல. மோஸ்ட்லி எல்லோரும் ஜிமெயில் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஜிமெயில் ஆப்க்கு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஃபார்ம் டேக்கில் இருக்குது. நீங்கள் ஃபார்ம்டி கொஞ்சம் ஸ்டைல் செட் பண்ணுங்கள். கிளாஸ் ஜஸ்டிஃபை content center. Next on submit equal to this dot validation or validate form அப்படி நான் கொடுத்துக்கிறேன். and target நியூ டேப் ஓப்பன் ஆகி அதில் வந்து நம்மளுக்கு ஜிமெயில் ஆப் வந்து காட்டும். இது நீங்கள் டார்கெட் பிளாங்க் கொடுக்கலைன்னா உங்களோட வெப்சைட்லேயே வந்து ஜிமெயில் வந்து லோட் ஆகிக்கணும். சரிங்களா? மோஸ்ட்லி நியூ டேப் கொடுங்க. மெத்தட் ஈக்குவல் டு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா கெட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து வேலிடேட் ஃபார்ம் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். வேலிடேட் ஃபார்ம் ஈவெண்ட் ஹேண்ட்லிங். ஒன்ஸ் நம்ம ஆன் சப்மிட்டுங்கிற ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணும்போது இது எக்ஸிக்யூட் ஆகும். 2 வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஃபார் அந்த நேம் அண்ட் பாடியில் நம்ம பாடி டேக்கில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அந்த டெக்ஸ்ட் ஏரியா அண்டு நேம் ஃபீல்ட் பாக்ஸில் வந்து நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை கெட் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட் டாட் வேல்யூ வேர் பாடி ஈக்குவல் டு document dot get element by id body dot value. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இன்புட் ஐடி ஈக்குவல் டு சப்ஜெக்ட். இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட். ஒன்ஸ் இங்கே நேம் நான் என்னோட நேமோ இல்லை யூசர் நம்ம வெப்சைட்டோ எந்த யூசர் பார்க்குறாங்களோ அவங்க நேம் அண்ட் அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்களோ அது வந்து உங்கள் பாடி டேக்கில் சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன வேல்யூ கொடுத்தாலும் அந்த வேல்யூஸ் வந்து நம்ம சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே வந்து வேலிடேட் ஃபார்முங்கிற அந்த ஈவெண்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் தட் ஈவெண்ட் ஹேண்ட்லிங். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் அண்ட் பாடியில் என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அது வந்து நம்ம கெட் பண்ணுறோம். எப்படி கெட் பண்ணுறோம்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிறத தான் கெட் பண்ணுறோம். திஸ் சப்ஜெக்ட் அண்டு திஸ் சப்ஜெக்ட் சேம். ஓகேங்களா? இந்த பாடியும் இங்கே இருக்க இந்த பாடி டேக்கும் இதுவும் சேம். இந்த வேல்யூ வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ தான் நம்ம வந்து மெயில் விண்டோ டாட் ஹெச்ரெஃப் விண்டோ டாட் லொக்கேஷன் டாட் ஹெச்ரெஃப் ஈக்குவல் டு டபுள் கோர்ஸில் மெயில் 2 உங்களோட மெயில் ஐடி வச்சுக்கோங்க. என்டர் யுவர் மெயில் ஐடி. இதில் வந்து கண்டிப்பாக யார் ஓனரோ இல்லை சிஇஓ ஆர் ஓனர் அந்த வெப்சைட்டுக்கு யார் உரிமையாளரோ அவங்களோட மெயில் ஐடி நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ டைரெக்டாக யூசர்ஸ் வந்து மெயில் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரம்மில் வந்து அவங்களோட மெயில் இருக்கும், 2ல் வந்து உங்களோட மெயில் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். சரிங்களா? இதோட அட்வான்டேஜ் என்னென்னா யூசர்ஸ் வந்து டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட மெயில் ஐடியோ அண்டு ஃபர்தராக எந்த டீட்டெயில்ஸும் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்கள் வெப்சைட்டில் மட்டும் டைப் பண்ணிட்டா போதும். இது வந்து டைம் சேவ் பண்ணும் கொஞ்சம். சப்ஜெக்ட் ஈக்குவல் டு ப்ளஸ் சப்ஜெக்ட் ஆஃப் again இன்னொரு ப்ளஸ் ampersand body equal to plus body tag. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் மெயில் டு யாருக்கு மெயில் பண்ணுன்னா அவங்களோட மெயில் ஐடி இங்கே கொடுத்துக்கோங்க. கொஷின் மார்க் இது வந்து பார்த்திங்கன்னா யூஆர்எல் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட்டுக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த இடத்துல இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ இங்கே வந்து இங்கே வந்துடும்.
ஃபார் எக்ஸாம்பிள் விஜய்ன் நேம் டைப் பண்ணுறோன்னா அந்த விஜய் நீங்கள் வந்துடும். அடுத்து பாடி டேக்குள்ளே நம்ம என்ன வேல்யூ டைப் பண்ணுறோம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வெல்கம் டு விஜய் டெக்னோ விசார்னா அது வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிடும். ஓகே ஃபைன். அண்ட் முக்கியமாக இதை வந்து கால் பண்ணுங்கள் event.prevent default. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே அது வந்து ஆன் சப்மிட் ஆகி நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போக ட்ரை பண்ணும். சப்போஸ் எரர் வந்துடும். பிஃபோர் சப்மிஷன் எனக்கு வந்து இந்த windows.location.href வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற ரீசன்னால் நான் வந்து event.prevent default வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே எல்லாம் ஆல் செட். இப்போ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. cd space உங்களோட ஆப் நேம் my app npm start. ஓகே நம்மளுக்கு மெயில் ஃபார்ம்ங்கிறது கொஞ்சம் சென்டர் பண்ணிப்போமே. இன்லைன் ஸ்டைல்ஸ் வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கலர் ஒயிட். ஃபர்தராக வேறு இங்கே நேமுக்கு கொடுப்போம் ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் ஒயிட். டபுள் கேர்லி பிரேஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே இப்போ செக் பண்ணுவோம். நம்மளுக்கு மெயில் ஃபார்ம் வந்துடுச்சு. ஜஸ்ட் இங்கே வந்து என் நேம் டைப் பண்ணிக்கிறேன். ஃபீட்பேக் ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். இதுதான் என்னோடய ஃபீட்பேக். உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்ஸில் ரிலீவ் பண்ணுங்கள். ஓகே இப்போ நான் சென்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். என்னோட ஜிமெயில் ஆப் ஓப்பன் ஆகி நாங்கள் என்ன டைப் பண்ணணும் அது இங்கே வந்துடுச்சு. 2 வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் மெயில் ஐடின்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்கள் மெயில் ஐடி கொடுங்க. அதாவது நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்டோட ஓனர் ஆர் சிஇஓ ஆர் வாட் எவர் அந்த கான்டாக்ட் சப்போர்ட் பண்ணுற அந்த டீம் அவங்களோட மெயில் ஐடி இங்கே கொடுக்கணும். அடுத்து என்னோடய நேம் வந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ்னு. ஓகே கைஸ் இப்போ எனக்கு வந்து ப்ராப்பராக ப்ரௌசரில் வந்து ஜிமெயில் ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. அண்டு மொபைல் ஃபோனில் எல்லாேருக்கும் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிஆர் லேப்பில் அவங்களோட யூசர்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுறாங்க அண்ட் அவங்க சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் ஆகி இந்த கண்டென்ட்லாம் ஓவர் ரைட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த இஷ்யூ நீங்கள் சால்வ் அவுட் பண்ணோம்னா யூசர் ஆர் கஸ்டமர் ஆர் கிளைண்ட் அவங்க உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மெசேஜ் யார் ரிசீவ் பண்ணும், டெவலப்பரா இல்லை ஹெச்ஆர் டீமில் இருக்கவங்களா இல்லை வந்து சிஇஓவா ஆர் ஃபர்தராக வந்து கான்டாக்ட் சப்போர்ட்டிங் டீம்னு ஒரு டீம் இருக்கும். அந்த டீமில் இருக்கவங்க யாருக்காவது ரிசீவ் ஆகணும்னா அவங்களோட மெயில் ஜிமெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா. டெவலப்பர்ஸ் வந்து இதை தான் பண்ணணும். அவங்களோட ஜிமெயில் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு Ctrl+Shift+Jன்னு கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கன்சோல் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் இந்த கமாண்ட் நான் இங்கே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கமாண்டை வந்து அங்கே டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி என்ட்ரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் மாதிரி வரும். அந்த பாப்அப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோவ் கொடுத்தீங்கனாலே போதும், அது வந்து அலோவ் ஆகிடும். இப்போ பாருங்கள் நான் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணோன்னே mail.google.com wants to open email linksன்னு கேட்குது ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் அலோவ் கொடுத்தீங்கன்னா அலோவ் ஆகிடும். அண்ட் எல்லாருமே வந்து உங்களுக்கு மெயில் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக்கை சொல்லுவாங்க. ஓகே கைஸ், React.jsோட ஃபுல் டுட்டோரியல் பிகினர் டு அட்வான்ஸ் ஆல் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா Udemy பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா ₹2240, 78% ஆஃபரோட உங்களுக்கு ₹500 கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா நீங்கள் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறது மூலிமா. இந்த கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு வரையும் தான் வேலிடிட்டி இருக்குது. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் அண்ட் கூப்பன் கோட் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த கோர்ஸை வாங்குறது மூலயமா உங்களுக்கு வந்து
5 hours டிமாண்ட் வீடியோ அண்ட் ஃபர்தராக நான் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ்க்கும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ்க்குமான சோர்ஸ் கோடும் நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சரில் நான் வந்து React.js யூஸ் பண்ணி சம் ப்ராஜெக்ட் வீடியோலாம் போட போகிறேன். அந்த ப்ராஜெக்ட் வீடியோஸ்க்கான சோர்ஸ் கோடு வந்து உங்களுக்கு Udemy பிளாட்ஃபார்மில் கிடைக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்களும் அதை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏற்ற உங்கள் ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் ஆல்டரும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் குயிக்காகவும் உங்கள் ப்ராஜெக்டை முடிக்கவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கும். இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் வந்து ஆட் பண்ணும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.